ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் முரளி நரசிம்மன் ஃப்ரம் ஆல்ஃபா லீட்ஸ் அகாடமி ஓட கோச், செக்ரட்டரி அண்ட் ஃபவுண்டர். தமிழில் இப்போ ஏற்கனவே காத்தால ஆங்கிலத்தில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது தமிழில் வரப்போகுது. அடுத்தது தெலுங்குலேயும் கன்னடா ஹிந்திலையும் ஒளிபரப்ப போகிறோம். தமிழில் இன்றைக்கி இருக்கிற ஆர்டிக்கல் குரான், பைபிள், ராமாயணம், மகாபாரதம், கீதை, ஹனுமன் மற்றும் ஔவையார் இவர்களிலிருந்து நம்ம என்ன தலைமைத்துவம் மற்றும் மேலாண்மை பாடங்கள், அதாவது லீடர்ஷிப் லெசன்ஸ் என்னென்ன இருந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மோரல் ட்ரூ வேல்யூஸ்லாம் நம்ம இதுலேருந்து கற்றுக்குறோம். லீடர்ஷிப் லெசன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது கொஞ்சம் புதுமையான ஒரு இது. அது என்னென்ன பாடமும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். குரானிலிருந்து பெறப்பட்ட லீடர்ஷிப் லெசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? 1, தலைமைத்துவம் மற்றும் பொறுப்பு. அடுத்தது எத்திக்கல் கான்டக்ட் அண்ட் இன்டெகிரிட்டி, நெறிமுறை நடத்தை மற்றும் நேர்மை. இதில் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்ன கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். 3வது பங்கேற்பு மேலாண்மை, பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கலந்தாலோசனை மற்றும் முடிவெடுத்தல். இதுதான் குரான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது லீடர்ஷிப் லெசன்ஸில், மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ்லேயும். 4வது பரிவர்த்தனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல்களின் நேர்மை மற்றும் நீதி. 5வது பணி நெறிமுறைகள் மற்றும் உற்பத்தி திறன், ஒர்க் எத்திக்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. 6வதாக சமூக பொறுப்பு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் பைபிளிலிருந்து நமக்கு என்னென்ன லீடர்ஷிப் லெசன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 1வது பாயிண்ட்டு சேவக தலைமை, சர்வன்ட் லீடர்ஷிப். அப்புறம் சொசைட்டியோடைய பாதுகாவலர்கள் அல்லது காப்பாளர்களாக இருத்தல், பணிவு மற்றும் நேர்மை. 4வதாக ஹேவ் பெஸ்ட் நாலேஜ் அண்ட் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், சிறந்த அறிவையும் சிறந்த தீர்ப்பையும் பயன்படுத்துதல். 5வதாக மற்றவர்களுக்கு அதிகாரம் அளித்தல், எம்பவரிங் அதர்ஸ், கிவிங் பவர் டு அதர்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு லீட். ராமாயணத்திலிருந்து என்னென்ன லீடர்ஷிப் லெசன்ஸ் பார்த்துக்கலாமா? நம்பர் 1, தெளிவான தொலைநோக்கு பார்வை கொண்டிருக்க வேண்டும். 2வது முன்மாதிரியாக இருத்தல். 3வதாக ஒரு வலுவான அணியை உருவாக்குதல், பில்ட் எ ஸ்ட்ராங் டீம். 4வதாக பயனுள்ள தகவல் தொடர்பு. 5வது மற்றவர்களுக்கு அதிகாரம் அளித்தல். 6வது கவனத்துடன் இருத்தல், ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் எ மிஷன் என்று சொல்லலாம். 7வதாக தகவமைப்பு திறன், அதாவது அடாப்டபிலிட்டி. 8வது நம்பிக்கையை உருவாக்குதல். 9வது கருணையுடன் வழி நடத்துதல், லீடிங் வித் கம்பேஷன். ஒரு ராமர் தன்னுடைய டீம், தன் கீழே இருக்கிறவங்களாம் எப்படி எம்பேத்தி, ஒரு பாசத்தோடு எப்படி லீட் பண்ணார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 10வது பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. அப்புறம் பொறுமை. 12வது தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்வது. 13வதாக புதுமை கலாச்சாரம், இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி. சேத்து பாலம், இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கான அந்த பாலம் கட்டதே அந்த காலத்தில் இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி. இப்போ தான் நம்ம அந்த மிதக்கும் கற்கள்லாம் பார்க்குறோம். அங்கே போனால் அப்போ ஆச்சரியமாக பார்க்குறோம். அங்கெல்லாம் போனால் எத்தனை பேர் அந்த இதுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. இது அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குது தனுஷ்கோடியில், நான் பார்த்துருக்கேன். மிதக்கும் கற்கள் அது அப்படியே காமிக்கிறாங்க, தண்ணியில் போட்டு காமிக்கிறாங்க. அதை அந்த காலத்தில் கிரியேஷன் நம்ம இப்போ ஆச்சரியமாக பார்க்குறோம். அந்த காலத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம். 14 நேர்மை. 15வதாக ஸ்டேயிங் ட்ரூ டு த வேல்யூஸ், உங்கள் வேல்யூஸ்க்கு உண்மையாக இருப்பது. ஓகே. ஸோ அமெரிக்கா சிறப்பு படைகள், அடுத்தது நேவி சீல் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோட லீடர்ஷிப் லெசன்ஸ் என்னென்ன இது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோன்னா, 1வதாக ஹேவ் அன் அட்டாக்கிங் மென்டாலிட்டி, இயல்பு நிலையாக ஆக்ரோஷமாக விருந்து செயல்படுங்கள், பிரச்சனையை தாக்குங்கள். ஹேவ் அன் அட்டாக்கிங் மென்டாலிட்டி டு த ப்ராப்ளம்ஸ். 2வது வழி நடத்துங்கள், வழி நடத்தப்படுங்கள், லீட் அண்ட் பி ரெடி டு பி லெட். உங்கள் அகந்தையை வாசலிலேயே விட்டு விட்டு வாருங்கள், லீடிங் வித்தவுட் அத்தாரிட்டி அண்ட் பவர். இது லீடிங் டீம் அண்ட் மிஷன் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். இதில் அதான் அந்த ஒரு அத்தாரிட்டியே பவரே இல்லாமல் நீங்களாக ஒரு கேப்டனோ ஒரு மேனேஜ்மெண்ட்டோ டெசிஷன் இல்லாமல் ஆன் ஃபீல்டு
நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ, நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அதை முடிவு எடுத்தாகணும். உங்களோட கையில் தான் இருக்குது. டீமோட சக்ஸஸ் அதோட மீனிங் தான் இது. 3வதாக தீவிர உரிமை, அதாவது பொறுப்பு மற்றும் கடமையை ஏற்றுக்கொள்வது. டேக் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சில இதெல்லாம் பார்ப்போம். எபிக்ஸோட என்னென்ன சொல்லியிருக்காங்க அந்த இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா இது வந்து ஷார்ப் அண்ட் ப்ரிசைஸாக நம்ம வீடியோ ரெடி பண்ணுறோம். இன்னும் டீட்டெயில்ஸோட கமெண்ட் பண்ணுங்கள். we will discuss in more details. ஓகேவா? ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.